அந்த ரவி செல்போன் நம்பர் என்ன? எந்த ரவி? அதான் அந்த லூஸ் ரவி. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்க. பெருமாள் நம்பர் வந்து நீங்க ஷூ போட்டு ஆடிட்டு இருந்தீங்க, அவங்க ஸ்லிப்பர் போடல அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி இந்த குளிரான இடங்கள்லாம் போய் ஆடும்போது ஹீரோக்கள் வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக பேண்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாவம் அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ளவுஸ் சாரியோட ஆடுறது வந்து என்ன, ஏன் இப்படி நியாயம் நினைக்கிறீங்களா? அசி நீங்க சொல்லுங்க. அங்க கேளுங்க ஏன். சரி நீங்க சொல்லுங்க. என்னங்க இப்ப நாங்களா சாரி கட்ட முடியும்? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பொண்ணுங்க இருக்காங்கல்ல, if you wanted to change one thing about them, what would that be? பயங்கரமான கேள்வி. அது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு என்ன இங்கிலீஷ் புரியாதா? ஒரு 10 தடவை ரிஹர்சல் பாக்குறோம்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய பிட்டா இருந்தாலும் ஆடி காட்டு அப்படின்னு பிட்டா. என்னோட ஷோவை என்னைக்கா ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு படத்துக்கு ஆடம்ஸ் மாதிரி பண்ணும் அப்படின்னு என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா, நினைச்சிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இல்ல. கண்டிப்பா நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா அசின் கண்டிப்பா நடிப்பீங்கல்ல? தெரியல, அவங்க சல்மான் கான். சல்மான் கான் அமீர் கான் இருந்தால் நம்ம சிவகாசி போகிரி தான் சார் ஃபர்ஸ்ட். இப்போ முக்கியமான கேள்வி, இதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லுங்க சார். ஆன் ஸ்கிரீன்ல சங்கீதா மேம் வந்து நீங்க யாரோட நடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா? தனியா நீங்க மக்கள்ல இருந்து விலகி அப்படியே ஒரு இடத்த பிளாங்கா பாத்துக்கிட்டே இருப்பீங்களே சார் மணிக்கணக்க, அப்ப என்ன உள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன் நானு. ஆனா அவர் பதில் சொல்லல. இப்ப நான் கேக்குறேன், விஜய் சார் அந்த டைம்ல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கிறத இப்ப நீங்க மக்கள்கிட்ட ஏன் சார்பா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பக்கம் திரும்பி ஏதாவது உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்திருப்போம். பாடுறது, ஆடுறது, நடிக்கிறது, இதுல எது கஷ்டம்? பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒரு ஆள் இல்லாத தீவுல தனியா மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? தனியா இருப்பேன். I'm just a regular, everyday, normal motherfucker. I told you in the first song, I'll tell you in another. அரசியல் எல்லாரும் மறக்காம ஓட்டு போடு. அப்புறம் இந்த 11ஆம் நம்பர் பெரியவருக்கு பைல்ஸ் மூலம், அதுக்கு களிம்பு போடுறீங்க. அப்புறம் இந்த 3ஆம் நம்பர் பெரியவருக்கு சொல்லி போட்டுட்டுமா? செம்ம ஜோக்கு. சாயந்தரம் வந்தவன ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன்.